ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஒன்று கூடியிருக்கிறீங்களோ உங்கள் மத்தியில் நான் என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் நான் வந்து. ஒரு முறை உட்கார்றப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், பா நீ அவ்வளோ பெரியவர்ப்பா, அந்த சராசரங்களை ஆளுகிறவர், நாங்கள்லாம் தூசி ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கன்னா மண்ணாயிருவோம் உடனே. ஆனால் நாங்கள் துதிக்கும் போது எங்கள் நடுவில் நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறீங்களப்பா, எப்படிப்பா உம்மால் முடியுது? எப்படிப்பா உம்மால் முடியுது? ஆவியானவர் எனக்கு பதில் கொடுக்குறார். இந்த தூதருங்க இருக்கிறாங்களே, அவங்க 24 மணி நேரம் அவர் என்ன பண்ணுறாங்க? 6 ரக்கை அவங்களுக்கு, 2 ரக்கையில் என்ன பண்ணுறாங்க? காலை மூடுறாங்க, 2 ரக்கையில் முகத்தை, 2 ரக்கையில் பறந்துக்கிட்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. 24 மூப்பர்களும் கிரீடத்தை கைட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டு நெத்தி கீழப்பட அப்படியே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவங்க தான் சொல்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவரே அப்படின்னு அவங்க தான் சொல்லி துதிக்கிறாங்க. அவ்வளோ துதியாங்க. 24 மணி நேரம் அவருக்கு இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குது? நான் கேட்குறேன்ப்பா, 24 மணி நேரமும் அந்த இடத்துல இருக்கிற துதியை விட்டுட்டு இந்த வணங்கா கழுத்தாக என்னையே சொல்கிறேன், உங்களை சொல்கிறது, எங்ககிட்ட ஏன்பா நீ வர? உமக்கு தான் அங்கே துதி இருக்குதே. ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த தூதர்கள் துதிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவை இல்லை, அவர்களுக்கு பசி இல்லை, அவர்களுக்கு குடும்பம் இல்லை, அவர்களுக்கு பட்டினி இல்லை, அவர்களுக்கு பொருளாதார காரியங்கள் இல்லை, அவர்களுக்கு எந்த காரியமும் அவங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா எல்லாமே நான் அவங்களுக்கு தரேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லை. அவங்க பிரச்சனையின் நடுவில், பலவீனத்தின் நடுவில், வியாதியின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், பசியின் நடுவில், பல நேரத்தில் பல இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என்னை ஆராதிக்கிறபடியால் இந்த கோடான கோடி துதிக்கிற துதியை பார்க்கலும் இவர்கள் துதிக்கிற துதி எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. அதனால தான் அவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தில் வந்துட்டாலே அவர் உலாவ ஆரம்பித்து விடுறார். உன் துதி அவருக்கு அவ்வளோ பிரியம். ஆமேன். ஆனால் சாத்தான் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, என் வேலையை நீ எடுத்துட்டியா, உன்னை எப்படி பண்ணுறேன் பார்த்துக்க, நான் உன்னை எப்படி பண்ணுறேன் பாரு. அப்போ அவனை வந்து கையில் வந்து கத்தி எடுத்துன்னு சண்டைலாம் போட்டுன்னு இருக்க மாட்டான். அவங்ககிட்ட நீ தேவனுக்கு விரோதமாக செய்யணும்னா உனக்கு முன்ன ஒரு பாவமான சம்பவத்தை நிற்க வைப்பான். நீ யாருன்னா பகைப்ப, உனக்கு இல்லை பெருமை கொண்டு வருமா, இல்லை பொறாமையை கொண்டு வருமா, தேவனுக்கு விருப்பம் இல்லாத எதையோ கொண்டு வந்து உனக்குள்ள விதைச்சுனே இருப்பான். நீ அதில் நீ இருக்கும் போது தேவன் உன்னோடு கூட வாசம் செய்ய முடியாது. தேவன் உன்னோடு கூட வாசம் செய்ய முடியாது. தாவீது பாவம் செஞ்சிடறாரு. பாவம் செஞ்சிட்ட உடனே ஆண்டவர் அவரோடு கூட என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஆண்டவர் அவரோடு கூட பேச முடியல. இப்போ ஆண்டவர் தாவீதோட பேசணும். ஏன் தாவீதை பேச மீண்டும் மீண்டுமா உருவாக்குறாரு அப்படின்னா, இந்த தாவீதின் வம்சத்துல தான் இயேசு பிறக்கணும். ஆமென். அந்த தாவீதின் வம்சத்துல இயேசு பிறக்க போறதுனால அந்த வம்சம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அதனால தாவீதை சும்மா தூக்கி வீசி எறிய முடியாது. சவுலை எரிஞ்சிட்டாரு, சவுலை தூக்கி எறிஞ்சிட்டாரு. சவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். ஆனா தாவீது யூதா கோத்திரத்தான். அந்த யூதாவின் சிங்கமா தான் இயேசு உள்ள வரப்போகிறாரு. அதனால தான் தாவீதுக்கு மனம் இறங்குறாரு அவர். இப்ப தாவீதோட பேசணும், ஆனா அவரால் பேச முடியல. ஏன்னா இப்ப இவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. இன்னொரு மனைவி இச்சைச்சா, அதே நேரத்தில் அவங்க கணவனையும் என்ன பண்ணிட்டான்? கொண்டான். ஏன் கொண்டான் தெரியுமா? உங்களுக்கு ஏன் கொண்டான் அப்படின்ட்டு? ஏன் அப்படின்னா, இப்போ உரியா வந்து யுத்த காலத்தில் இருக்கும்போது உரியாவின் மனைவியாக பத்ஷெபாவை இவன் கண்டு மேல் மாறியில உலாவி அவங்க கண்டு அவளை கூட்டிட்டு வர சொல்லி அவளோடு கூட சாயணித்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அப்படி ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டதுனால அந்த உரியாவின் மனைவி கர்ப்பம் தரித்தாள். என்ன ஆயிட்டா? கர்ப்பம் தரித்தாள். மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இன்னொருத்தன் மனைவி நீ இச்சித்தால் உன்னை கல் எறிந்து கொல்ல வேண்டும். இந்த கல் எறிந்து கொல்லுவதற்கு பாத்திரமா யார் மாறிட்டது? ராஜான் கூட பார்க்க மாட்டாங்க, கொன்றுவாங்க ஜனங்க. ஏன்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கொல்லப்பட வேண்டும். இந்த காரியத்தில் இவன் தப்பிக்க வேண்டுமானால் உரியா வீட்டுக்கு வரணும். உரியா வீட்டுக்கு வரணும். கடிதம் எழுதி அனுப்புறான், யோவாபுக்கு எழுதி அனுப்புறான்.
உரியா கிட்ட சொல்லி அனுப்பு, யுத்தம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு கடிதத்தை ஒருத்தங்கிட்ட அனுப்புகிறான். யோவாபு படிக்கிறாரு, அனுப்புகிறார், உரியாவை அனுப்புகிறார். உரியா வந்தார். உரியா வந்து ஒரு படைத்தலைவன், ஒரு சிப்பாய், நல்ல யுத்த வீரன். ஆனால் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது என்ன தெரியுமா? அவன் ஒரு நீதிமான். உரியா வந்து ஒரு நீதிமான். அவர் வந்து யுத்தம் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வராரு. சொல்கிறதுக்கு வர தாவீது என்ன பண்ணுறாரு? உட்கார வச்சு இவர் டேபிளில் சாப்பாடு கொடுக்குறாரு. இவர் டேபிளில் சாப்பாடு கொடுக்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, சரிப்பா உரியா, யுத்தத்துலேருந்து வந்த நீ திரும்ப யுத்தத்துக்கு போனோம். இன்னைக்கு என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ. இப்போ இவன் ரொம்ப நாளைக்கு பிறகு தன் குடும்பத்துக்கு போகிறான். தாவீது என்ன யோசிக்கிறாரு? இவன் ரொம்ப நாளைக்கு பிறகு இவன் குடும்பத்துக்கு போகிறான். கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் இவன் தன் மனைவியாக பத்ஷிபாவோட கூட என்ன பண்ணுவான்? இசைந்திருப்பான். அப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு நான் காரணமா இல்லைன்னு தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறான். யோசித்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்கு போன்றான். அனுப்பிட்டு இவர் அரண்மனைக்குள்ளே போய் படுத்துக்கிறார். காலையில் எழுந்து வந்து பார்த்தா உரியா எங்கே படுத்துன்னு இருக்கிறாரு? வராண்டாவில் படுத்துனுக்கிறார். இவன் கேட்குறான், டேய் உன்னை வீட்டுக்கு தான் நான் போக சொன்னேன், ஏன் போல அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், ராஜாவே, தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு யுத்த காலத்தில் இருக்குது, அத்தை கொண்டு வரணும்னு போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் என் மனைவியோடு நான் போய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். தாவீதுக்கு இன்னும் தலைவலி ஏறுது. ஏன்னா இவனுக்கு தான் தெரியும் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்? வேணா இனிக்கும் நீ போவாது, இன்னைக்கு என்ன பண்ண, இங்கே இருன்றான், இங்கே இருன்றான். இங்கே இருன்னு சொல்லி திரும்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட்றா, இதெல்லாம் சாப்பிட்றா. இவனுக்கு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் ராஜா கூப்பிட்டு அப்படி சாப்பாடு கொடுத்ததே இல்லை. இவ்வளோ வருஷம் அங்கே தான் இருந்திருக்கிறான், அவனோட கூட தான் இருந்திருக்கிறான், கொடுத்தது இல்லை. இப்போ ராஜா கொடுக்குறார். கொடுத்தது என்ன அவனை வானான்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு சொல்கிறான், இன்னைக்காவது போடா அவங்க வீட்டுக்கு, இன்னைக்காவது போடா வீட்டுக்கு. ஆனால் இவன் போல திரும்ப வரண்டாலேயே படுத்துருக்கிறான். காலையில் வரான். ஓ இவன் போக மாட்டான் போல அப்படின்னு என்ன பண்ணுறான்? கடிதம் எழுதுறான். தாவீது என்ன எழுதுறான்? எங்கே அதிகமாக உயிர் சேதமாகுதோ அந்த பகுதியில் இவனை நிற்க வைங்க, இவன் சாகணும்ன்ட்டு எழுதி கொடுக்குறான். என்ன பண்ணுறான்? லெட்டரில் எழுதி கொடுக்குறான். கடிதம் அப்படி தான் இருக்கும். சுருளை சுற்றி கட்டி கொடுத்துருவாங்க. இவன் தான் பிரியாணப்படுறான். இவன் இருக்கிறதுக்கும் யுத்தம் நடக்கிறதுக்கும் ஏறக்குறைய ஒரு ராத்திரியில் ஒரு பகல் இவன் பிரியாணப்பட்டு போயிருக்க வேண்டாமா அந்த இடத்துக்கு. அவ்வளோ நேரம் அந்த கடிதம் இவன் கையில் தான் இருக்குது. ஒரு வேளை இவன் பார்த்துருக்கலாம், ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம், இவன் பார்த்துருக்கலாம். இவன் பார்க்கவே இல்லை. இவன் என்ன பண்ணல? பார்க்கவே இல்லை. இவன் பார்க்காத என்ன பண்றான் அப்படின்னாக்கா கொண்டு போய் யோவாவுக்கிட்ட கொடுத்துறாரு. ராஜா கொடுத்து அனுப்பினார் என்ற யோவாவு திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தவன பச்சைவனு இவனும் பார்க்குறான். ஏன்னா என்ன இருக்கு, இவனை போட்டு தள்ளிடுங்கடான்ட்டுக்குது. ரைட்டுப்பா, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சுற்றி இங்கே சொரிக்குன்னு நான் யோசிக்கிறேன். எங்கே சொரி அதெல்லாம் பைபிளில் இல்லை. வா வா நீ வந்தியா அன்னைக்கு பார், அந்த பகுதியில் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறானுங்க, அங்கே போனி. எந்த இடத்துல அதிகமாக உயிர் போயின்னு இருக்குதோ அந்த இடத்துக்கு இவர் அனுப்பிடுறாங்க. அந்த இடத்தில் அந்த யுத்தத்தில் இவன் கொல்லப்பட்டான். இவன் கொல்லப்பட்டான். இப்போ என்ன தெரியுமா? மோசே நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்றது தெரியுமா? அவள் விதவையாக இருந்தால் அவளை உன் மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ள முடியும். அவள் விதவையாக இருந்தால் உன் மனைவியாய் அவளை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ இவன் உயிர் தப்பிச்சான். பத்ஷிபாவை கொண்டு வந்து வீட்டோடு கூட வச்சுட்டான். ஏன்னா பத்ஷிபாவை துரத்த முடியாது. அவங்க புருஷனை என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். அதனால தான் நீங்கள் இந்த மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்தில் ஆரம்பத்தில் அந்த பயோகிராஃபி வம்ச வரலாறு எழுதியிருப்பாங்க. அதில் வந்து பத்ஷிபான்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஊரியாவின் மனைவின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஊரியாவின் பேரை கனப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய உடன்படிக்கப்பட்டின் மேலே இருந்த அந்த மனசும் அவனுக்கு இருக்கிற அந்த உண்மைத்தனமத்தையும் கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். நீ உண்மையா இருந்தா தேவனால் கனப்படுத்தப்படுவாய். உலகம் பொல்லாத்துக்கிட்ட போட்டோம், உலகம் பாவத்துக்குள்ள போட்டோம், அதை பற்றி நீ கவலைப்படாத. நீங்க உண்மையா இருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதத்தில் அவனை குறித்து இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மனுஷனோட நான் என்ன பண்றதில்ல,
போராடுறது இல்லை. இப்போ தாவீதோட கூட ஆண்டவர் பேச முடியல, தாவீதோட கூட ஆண்டவர் பேச முடியல. ஆனால் ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார், ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார். ஏன்? அவன் வம்சத்தில் தான் இயேசு வரணும், இவன் வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால் அவனை சுத்திகரிக்கணும்னு விரும்புகிறாரு. நாத்தானை கூப்பிட்டு அனுப்புகிறார். நாத்தானுக்கு சொல்கிறாரு, எப்பா இந்த தாவீது இப்படி பண்ணிட்டான், போய் அவங்ககிட்ட என்ன பண்ண நீ பேசு. நாத்தான் கர்த்தர்கிட்டே சொல்கிறான், நான் போனால் அவன் என்னை கொன்றுவான், நான் போனால் அவன் என்ன கொன்றுவான் அப்படின்றான். இல்லை, நான் சொல்கிற ஓமையை போயிட்டு அவனுக்கு நீ சொல்லு, நான் உனக்கு ஞானத்தை தரேன்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போது அங்கே போய் அரண்மனைக்கு போனால் அப்படியே நேராக உள்ளே போக முடியாது, இவன் தீர்க்கதரிசி. அவங்க போய் சொல்லுவாங்க, ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தான் என்ன பண்ணுறாரு, வந்திருக்கிறார், அவர் உள்ளே அனுப்பி இருப்பான். உள்ளே போன உடனே, ராஜாவே நீர் வாழுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை உமக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். ஓகே சொல்லு அப்படின்றான். தாவீது ஒன்றுமே பண்ணாத மாதிரி அப்படியே சொல்லு அப்படின்றார். அப்போ சொல்கிறான், ஒரு ஊரில் ஒரு எஜமானன் இருந்தான், அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். எஜமானின் வீட்டில் நிறைய மந்தை இருந்தது. நிறையா மந்தை இருந்ததுன்னா ஆடு மாடெல்லாம் நிறையா இருந்துச்சு. அவன் வீட்டில் வேலை சாய்கிறவனுடைய வீட்டில் ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. இந்த எஜமானின் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தார்கள். எஜமானின் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தார்கள். விருந்தாளிகள் வந்தபோது எஜமானன் சொன்னா, நீ போய் பந்தி செய்ய வேண்டும், பந்தியிட வேண்டும், உன் வீட்டில் இருக்கிற அந்த ஆட்டை அடித்து இவர்களுக்கு சமைத்து கொண்டு வா என்று சொன்னான். இவங்க வீட்டில் இருக்கிற ஏராளமானதை விட்டு எங்கே போயிட்டான்? அவன் வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை அடித்து அவன் சமைத்து ரொம்ப துக்கமாய் அவன் கொண்டு வந்ததை வைத்தான். அவனுக்கு நீர் என்ன சொல்வீர் என்று கேட்டான். உடனே தாவீது சொல்றான், யார் அவன்? அவன் கொல்லப்பட வேண்டும் என்றான். பார், நீர்தான் அது. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவன் நெஞ்சில தைரியம் இருந்திருக்கணும். நீர்தான் அது சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் தாவீது கிட்ட இருக்கிற கிருபை நான் தெரியுமா, அப்படியே கீழே முட்டி போட்டு சொன்னா, ஐயோ நான் பாவம் செய்தேன். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அவன் பாவத்தை அறிக்கை செய்து விடணும், அவன் பாவத்தை அறிக்கை செய்யணும் அவன் வாயில அப்படின்னு சொல்றாரு. அவன் இது வரைக்கும் அந்த பாவமாவே என்னல, இங்க இவளை கொண்டு வச்சுட்டான், அங்க அவனை கொண்டுட்டான், அப்படியே ராஜா மாதிரி சுத்தினே இருக்கிறான், யார் என்ன கேட்பாங்கன்ற மாதிரி என்ன சாத்தான் அவனை ஏவி விட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு. ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று கீழே விழுந்தான் பாரு. அடுத்த வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகுது, நீ போ, நான் அவனோடு கூட பேசிக்கொள்ளுகிறேன். பாவம் அறிக்கை செய்த உடனே அந்த பாவம் அவனை விட்டு விலகினது. பரிசுத்தமான ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். நம்மளே எவ்வளோ சுத்தத்தை விரும்புகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி கேட்டால் அது ஒரு சின்ன தூசி, அது என்னென்னு தெரியாது, காற்றுல வந்திருக்கலாம், டம்ளரில் இருந்திருக்கலாம், அது எடுத்து வந்து கொடுத்த உடனே சில பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, குடிக்கிறேன். இப்போ தாகம் இல்லை, இல்லை இப்போ தானே கேட்டீங்க, இல்லை இப்போ தாகம் இல்லை, அப்படியே கையில் வச்சுருப்பாங்க. என்னன்னா அதுல என்ன இருக்குது, சொல்ல வேண்டிய இடத்துல அதே பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுக்கட்டும், மூஞ்சி மேலே ஊத்துறோம் பாரு. இது என்ன, அங்கே தான் வீராப்பை காட்டுறது, மற்றவங்கிட்ட யாருக்கிட்ட காட்டுறது இல்லை, வெளியே போனால் காட்ட முடியாது. அப்போ ஒரு சின்ன சாதாரண மனிதர்களாகி நம்மளே அவ்வளவு சுத்தத்தை விரும்பும் போது, அவர் பாவத்தையே பாராத சுத்த கண்ணன், அவர் பரிசுத்தமானவர். எவ்வளோ பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ பரிசுத்தம் ஆயிட்டினா, பரிசுத்தமுள்ள ஆண்டவர் உன்னை தன் பரிசுத்த கரத்தில் எடுத்து தம்முடைய நாம மகிமைக்காக உன்னை இந்த உலகத்தில் பயன்படுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். மனுஷனோட போராடுறது இல்லைன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் இல்ல, அங்க விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க, இல்லனா 8ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இத ஒரு கதையா சொல்றேன். வசனமா போனோம்னாக்கா நம்ம ஃபுல்லா பார்க்க முடியாத நேரம் ஆயிருது. நான் சொல்றேன் கேளுங்க. நோவா உத்தமனும் நீதிமானா இருந்தான். சன்மார்கன் யோபு. ஆனால் இந்த இடத்துல உத்தமனும் நீதிமானா இருந்தான்.
இவன் உத்தமனும் நீதிமானா இருந்தானா கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். இப்போ நோவாவை பார்த்து சொல்கிறாரு, நோவாவே இந்த உலகத்தின் பாவம் எனக்கு முன்னால் வந்துருச்சு, இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். ஒருவேளை மனுஷனுக்கு 120 வயசாக குறிப்பிட்டு இருந்தால் மோசே கரெக்டாக எவ்வளோ வாழ்ந்தார்? மோசே மரிக்கும் போது வயசு என்ன? 120. எவ்வளோ? 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தரம், அடுத்த 40 வருஷம் தேவனோட மனிதர்களோட. ஆமென். 120 மரிக்கிறார். அதுக்கு ரெண்டாவது வியாக்கியானம் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொன்ன இந்த நாளிலிருந்து 120வது வருஷத்தில் ஜலப்பிரயாலம் வரப்போகுது. ஆண்டவர் நோவாவுக்கு சொன்ன அந்த நாளிலிருந்து 120வது வருஷத்தில் என்ன வரப்போகுது? இப்போ ஜலப்பிரயாலம் வந்து எப்போ அழிக்க போகுது? 120 வருஷத்துக்கு அப்புறமா அழிக்க போகுது. அதுக்கு இப்போவே என்ன பண்ணணும்? பேழையை கட்டணும். அந்த காலத்தில் மிஷினரி இல்லை, கையில் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அறுக்கணும். ஆண்டவர் சொன்ன சைதில் செய்யணும். எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் என்பதை அது அழகாக நமக்கு சொல்ல தெரியுமா? பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த பகுதியிலே சொல்லியிருப்பார். அந்த இடத்துல இருக்கிற கணக்கு என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அது எவ்வளோ உயரம், அது வந்து எவ்வளோ உயரமாக இருந்தது, எவ்வளோ அகலமாக இருந்தது, எவ்வளோ நீளமாக இருந்தது, எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருந்தது, எத்தனை விண்டோங்க வச்சுருந்தாங்க, எத்தனை கதவை வச்சாங்க. அந்த இதை வந்து ஒரு இன்ஜினியரை பார்த்துட்டான்னாக்கா அதை அப்படியே கட்டிட முடியும். ஏன்னா அதுக்கு சீஃப் இன்ஜினியர் ஆண்டவர் தான். ஆமென். அப்போ 120 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னே சொல்கிறார், இல்லை நமக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னே சொல்கிறாரு, எப்பா உலகத்தின் முடிவு வரப்போது, உன் ஆத்மாவை சரி பண்ணிக்க, உன் இருதயத்தை எனக்கு நேராக திருப்பிடு. அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தை எனக்கு நேராக திருப்பிக்கோ. உலக பாவத்தில் வாழ்ந்தது போதும், தவறான காரியத்தில் வாழ்ந்தது போதும். நீ யாருக்கும் தெரியல நீ யாருக்கும் தெரியலன்னு ரகசியமாக செஞ்சுன்னுக்கிறியே, அது எனக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். அவன் உன்னை விடவே மாட்டான். நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி, என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ நீதியாய் வாழ வேண்டும். அப்போது தான் நீ கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாகவே என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. நான் பிஷப் ஆண்டவர் சைடில் நில்லு பாண்டவர். என்னது? சைடில் நில்லு. இப்போது ஃபஸ்ட்டு பாஸ்டர் ஆச்சு, ரெவரண்ட் ஆச்சு, இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன பிஷப். இன்னும் கொஞ்ச நாளில் நானே சொல்லியிருக்கிறேன், யாருன்னா கூட்டினுவாங்க, நான் போப்புன்னு ஆர்டினேஷன் பண்ணுறேன்னு. போப்புக்கு அடுத்தது யார்? கடவுளன்னே எடுத்துருவாங்க. என்னது? நான் தான் கடவுள். நான் தான் கடவுள்ன்றது என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. புரியுதா? படிப்பு பட்டம்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லா படிப்பு பட்டணமும் போடுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியவே இல்லை. சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போது தான் தேவன் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ 120 வருஷத்துக்கு முன்னே இவருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜலப்பிரயாணம் வந்து நான் அழிக்க போகிறேன், நீ பேழையை செய்யணும். இந்த காலத்தில் வாழுகிற ஜனத்தில் உன்னை நான் நீதிமானா உத்தமனா கண்டிருக்கிறேன். அதனால் நீ உன் மனைவி, ஒன்று 3 பசங்க 3 மருமகளுங்க, நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. அதனால் நீ போய் பேழையை செய்யன்றாங்க. எனக்கு ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னென்னா, 8 பேர் பேழையை கட்டுறாங்க. நான் காலையில் தான் திடீர்னு பார்த்தேன் சிஸ்டர், அது வந்து பேழை கட்டி வச்சுருக்கிறீங்க. ஓ, பேழையை கட்டியிருக்கிறாங்க, இங்கேருந்து போயிடுவாங்க போல அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அந்த பேழையை காலையில் தான் பார்க்குறேன், இத்தனை நாள் பார்க்கல, அங்கே உட்காந்துருந்தேனே அந்த பேழையை பார்க்குறேன். அட நோவான் பேழை இங்கே வந்துட்டுக்குது. உங்களை ஒரு பேழைக்குள்ளே கொண்டு வந்துட்டுக்கிறாரு. ஆனால் நீதியாக இருந்தீங்கன்னா மறுரூபம் ஆயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா கைவிடப்பட்டுருவீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ சொல்கிறார், சரிப்பா கட்டுன்றார். ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னென்னா, பொண்டாட்டி இந்த ஆளை கட்டிக்கு இந்த நாளை நம்ம செஞ்சு ஆகணும்னு செஞ்சுருக்கலாம். பிள்ளைங்க இந்த ஆளுக்கு பிறந்துட்டோம், அதனால் நம்ம என்ன பண்ணோம், மருமகளுங்க வேற குடும்பத்தை சார்ந்திருக்கலாம், இல்லை ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பொண்ணுங்களாக இருக்கலாம். அவங்கள குறித்து எந்த டிஸ்கிரிப்ஷனும் பைபிளில் இல்லை, தல்லாகமத்தில் இருக்குது. வேற குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க. இப்போ கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இவங்க பேழையை கட்டும் போது, கட்டின்னு இருக்கும் போது, என்னடி பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கள் மாமனாருக்கு கர்த்தர் சொன்னாராம், அதனால் இதை கட்டிட்டு இருக்கிறோம். 120 வருஷத்தில் என்ன ஆகும், போதான் பெரிய ஜலப்பிரயாலம்
வரப்போதான், உலகத்தையும் ஆண்டவர் அழிக்க போறாராம், அதனால கட்டி எங்களை தப்பி வைக்கணுன்றாரு அப்படின்னு இவங்க ஏத்து நிற்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பேதுருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா அந்த பேழையை கட்டு முடிக்கிற அந்த 120 வருஷமும் அவர் பிரசங்கித்தார் என்று வேதத்தில் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேதுருவின் நிருபத்தில் நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னாக்கா அதுல ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பேதுருவில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8 வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு? தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியில் கட்டி எங்க தள்ளி இப்போ உங்களை பயம்படுத்துறாங்களா? தேர்க்கணும் தள்ளிட்டாரு. யாரை தள்ளிட்டாரு? தேவ தூதர்களை தள்ளிட்டாரு. அவங்களுக்கு மீட்பை கொடுக்கல, ஆனா நம்ம மீட்க முடியாக தன் சொந்த பேரான நேசகுமாரனை இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அந்தகார சங்கிலியால கட்டி, வாசிங்க, எதுக்கு வச்சிருக்கிறார்? அவங்கள நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். ஆனா வாசிங்க, ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் என்ன பிரசங்கித்தார்? அவரு என்ன பிரசங்கித்தாரு? நீதியை பிரசங்கித்தார். இவர் பேழையை கட்டும் போது வந்து கேட்டாங்க, என்ன கட்டின்னு இருக்கிற? அவர் சொன்னார், இந்த மாதிரி கர்த்தர் வெளிப்பட்டாரு, இந்த மாதிரி பூமி அடிக்க போறாரா, நீதிமானை காப்பாத்துறன்றாரு, அதனால கட்டுறோம், மனம் திரும்புங்கன்னு சொன்னார். கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. இன்னைக்கு உலகம் பண்ற மாதிரி. இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய எதிர்ப்புன்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு தெரியல பாவம், ஆனால் அவங்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரசங்கித்தாருங்க. அவர் பேச்சை கேட்கல. 120 வருஷமா கட்டுறார். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு சில விஷயத்த ஒரு வாரம் செஞ்சு அதுலேருந்து எதுவுமே லாபகம் வரலன்னு வச்சுங்க, தப்பான விஷயத்தில் கால் வச்சுட்டோம் போல, இதுலேருந்து ஒன்றுமே வரமாட்டேங்குது. அவர் 120 வருஷம் கட்டுறாரு. யோசித்து பாருங்க. ஒரு 30 வருஷம் ஆயிட்ட பிறகு பசங்க சொல்லியிருப்பாங்கப்பா, என்னப்பா இதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் வெட்டி எவ்வளோ பெரிய மரம்பா, இதெல்லாம் முடியலப்பா எங்களால், உனக்கு சொன்னால் நீ செய்ப்பா போயிட்டு. இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க பசங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் செய்யுங்க, எனக்கு என்ன சொல்கிறாங்களோ நான் செய்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த பிள்ளைங்க தகப்பனுக்கு ஒபீடியண்ட்டாக அப்படியே செய்கிறாங்க, சோர்வு இல்லாமல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பவுமே சோர்வடியாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்மளாம் எப்படி தெரியுமா? ஒரு காரியத்தை கேட்ட உடனே டிங் அப்படின்னு ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். நீ நல்லவர் ஆண்டவரே. எப்போ தெரியுமா கிடைக்கும்? பைபிள் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள் உங்களுக்கு, தேடுங்கள் உங்களுக்கு கண்டடிவீர்கள். எது வரைக்கும் தெரியுமா? கேட்கறது நீதியா இருக்கணும், அது பெற்றுக்கொள்ளுகிற வரை அவரை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். நீ தட்டுகிற இடம் நீதியா இருக்கணும், அதை திறக்கிற வரை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். நீ தேடுகிற காரியம் நீதியா இருக்க வேண்டும், அது பெற்றுக்கொள்ளுகிற வரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். சோறு அடியவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு எங்கே போக போகிறீங்க? நான் ட்ரெயினுக்கு போய் வீட்டுக்கு போக போகிறேன். அதனால் இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க? வீட்டுக்கு போக போகிறீங்க. வீட்டு உள்ள யாருன்னா இருந்து தட்டுறீங்கன்னு வச்சுங்க, அவங்க கவுத்து திறக்கலை, நீ திறக்கல, என்ன நான் பக்கத்து வீட்டில் போய் தூங்குறேன்னு போயிடுவீங்களா? ஓட கைட்டியாவது உள்ளே இறங்கிடுவீங்க. புரியுதா? அப்போ எது வைக்கும் தட்டுறீங்க? அந்த மாதிரி தேவ சமூகத்தை திறக்கிற வரையும் தட்டி கொண்டே இருக்கணும். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உடனே மாற்று வழிக்கு போயிடக்கூடாது. இது நமக்கு செட் ஆகல போலன்னு 120 வருஷம் கட்டுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வருஷ கணக்கில் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா சோர்வில்லாம கட்டி அந்த பேடை மாதிரி கட்டி முடிக்கிறாங்க. 3 மருமகளும் கூட பின் வாங்கிறதே கிடையாது. அவங்க கூட ஓய்ந்து இவனுங்க பிள்ளைங்களை கட்டிக்கிறதோடு எங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், எங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே இவங்க என்னடா மரத்தை வெட்டு, தூக்குடா, இங்கே வெட்டுறா, இத்த அடிடா, அத்தை கட்டுறா, இத்த தூக்கினுவா அப்படின்னு சொல்லி நம்மளை வேலை வச்சுனே இருக்கிறாங்க. நம்ம அங்கே போகலான்னு யோசித்திருந்தா அன்றைக்கி அந்த 8 பேரோட தப்பிச்சிக்கவே இருக்க மாட்டாங்க, சிக்கிட்டு இருப்பாங்க. வந்து கேட்ட மாமனார் மாமியார்லாம் வந்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் கூட ரட்சிக்கப்படல.
எல்லாம் சிக்கிக்கினாங்க. பேழை முடிஞ்சிச்சா? பேழை முடிஞ்ச பிறகு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும். இங்க 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள்ள என்ன சொல்றாரு? பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். திரும்ப சொல்றாரு, எப்ப பேழை கட்டி முடிச்சிட்டான். ஏன்னா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 22ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்களே. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படியே செய்தான். நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். அப்படின்னா தேவனுடைய கட்டளையை அப்படியே கீழ்ப்படிந்தான் நோவா. ஆமென். செய்து முடிச்சிட்டான். முடிச்ச உடனே 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, இந்த சந்தியில உன்னை நான் என்ன பண்ணேன்? நீதிமானாய் கண்டேன். நீயும் யார் யாரு? உன் வீட்டாரும் அனைவரும். எத்தனை பேரு? அடுத்தது 7 பேர். இவரோடு கூட 7 பேர். இவரோட 8 பேர். இவர் இல்லாம எத்தனை பேரு? 7 பேர். 7 என்பது பூரணம், 8 என்பது புதிய துவக்கம். ஆமென். இப்ப 7 என்பது 7 பேரை கூட்டு உள்ள போனா பூரணம்பா. நீ வெளியே வரும்போது நீ 8 பேரா வெளியே வரப்போற. உனக்கு புதிய துவக்கத்தை நான் தரப்போகிறேன். ஆமென். எல்லாத்துக்கும் பைபிள்ல கணக்கு இருக்குது. ஏன்னா அதான் பைபிள் சொல்லுது, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஆமென். இப்ப பேழைக்குள்ள போன்றார். வாசிங்க ரொம்ப அழகா இருக்கும். பூமியின் மீது எங்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பேழைக்குள்ள யார் யார் போனது? நோவாவும் அவங்க குடும்பமும் போச்சு. அடுத்தது எல்லா மிருகத்திலையும் எத்தனை ஜோடு போச்சு? எத்தனை போச்சு? அதுதான் தப்பு. பைபிளை நல்லா வாசிக்கணும். சரி, அதுக்கு தான் கேள்வி கேட்கிறேன் நான். வாசிங்க அங்க. பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும். எத்தனை? எவ்வேறு ஜோடும். சுத்தமல்லாத மிருகங்களில், சுத்தமான மிருகத்தில் எத்தனை ஜோடி? 7 ஜோடி. எத்தனை? 7 ஜோடி. பைபிள்ல இருக்கு. எத்தனை ஜோடி? 7 ஜோடி. சுத்தம் இல்லாத மிருகங்களிலே ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். சுத்தம் இல்லாத மிருகத்துல ஒவ்வொரு ஜோடும், சுத்தமான மிருகத்துல 7 ஜோடும். ஐயானா அதுதான் பூரணம். ஆமென். எப்பவுமே நம்முடைய தேவன் சுத்தத்தை விரும்புகிறவர். அல்லேலூயா. ஆனா 1% அசுத்தமானதையும் காக்கிறாரு. ஏன்னா அது சுத்தம் ஆயிரும் சொல்றதுனால. ஆமென். அப்போ ஜோடம் போனோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 2 போச்சுன்னு இல்லை, 7 ஜோடி போச்சு. இந்த இடத்துல ஒவ்வொரு ஜோடி போச்சு. வாசிங்க. ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும். எத்தனை நாள் சென்ற பிறகு? நல்லா எத்தனை நாள் சென்ற பிறகு? 7 நாள் சென்ற பிறகு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். எத்தனை நாளைக்கு முன்ன சொல்றாரு? 7 நாளைக்கு முன்ன சொல்றாரு. சொல்லிட்டு வாசிங்க. நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். என்ன சொல்றாரு? பேழையும் கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தாரு. உள்ள யாரை கொண்டு போனோம், யாரை கொண்டு போக கூடாதுன்னு யார் சொல்றபடி செஞ்சாரு? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் இறக்கம் தாங்கப்பா அப்படின்லாம் கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆமென். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். வாசிங்க. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். எவ்வளவு வயசா இருந்துச்சு அவருக்கு? 600வது வருஷத்துல என்ன வருது? ஜலப்பிரயாணம் வருது. இங்க நீங்க மித்துசுலாவின் வயசை கணக்கு பார்த்தீங்கன்னா மித்துசுலாவின் 969வது ஆண்டு அது. இவருக்கு 600 வயசு வரும்போது அவர் வயசை கணக்கு போட்டிங்கன்னா 969 ஆண்டுகள்.
துல்லியமா இருக்கும் அப்படியே பைபிள்ல. ஏன்னா அதைத்தான் ஏனோக்குக்கு வெளிப்படுத்துகிறார். அவனுடைய காலத்தின் முடிவில் அந்த காரியம் சம்பவிக்கும். ஆனா இந்த இடத்துல பைபிள் ரொம்ப அழகா என்னம்மா சொல்லுது, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுது. இப்போ அந்த இடத்துல நம்ம வாசித்துட்டே இருந்தோன்னா நிறைய காரியங்களை வாசிக்கலாம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறேன், அதனால சொல்கிறேன். அக்காலத்தில் நோவா தேவனோடு கூட சஞ்சரி. 9ஆம் வசனம், அதாவது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு கூட இந்த சஞ்சரிப்பு முதல் யார்கிட்ட இருந்துச்சு? ஏனோக்கு கிட்ட இருந்துச்சு. மித்த சுலா தேவனோட கூட என்ன பண்ணல, சஞ்சரிக்கல. லாமேக்கு தேவனோட கூட என்ன பண்ணல, சஞ்சரிக்கல. 3வது தலைமுறையாக நோவா தேவனோட சஞ்சரித்தா, கிருபை பெற்றான். ஆமென். அந்த சஞ்சரிப்பு என்பது ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ரொம்ப முக்கியம் உன் வாழ்க்கையில. இப்ப அதெல்லாம் ஏத்தி என்ன பண்றார் வாசிங்க, வாசிங்க. அதே தான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ளே விட்டு கதவை மூடுன்னு யார்கிட்ட சொல்ல? ஏன்னா கதவு மூடுறது தெரியாது. கதவு மூட உலகத்திலே முதல் பேழை அவர் தான் கட்டுறாரு. உலகத்திலே முதல் பேழை அவர் தான் கர்த்தர் அவருக்கு சொல்லி அவர் கட்டுறாரு. கதவை அடைக்கவும் திறக்கவும் அவருக்கு சொல்லி கொடுக்கல. அவங்கள உள்ள விட்டுட்டு கர்த்தர் கதவை, அதான் பைபிள் சொல்லுது, அவர் அடைத்ததை ஒருவனாலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை ஒருவனாலும் அடைக்க முடியாது. புரியுதா? இப்போ உள்ள விட்டுட்டாரு. எத்தனை நாளைக்கு முன்ன? இப்போ உலகத்தில் அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு 7 வருஷம் இருக்குதுன்னா நம்மளை 7 வருஷம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறார். அந்த 7 நாள் 7 வருஷமாய் அந்த பேழைக்குள் அவர்கள் பிரவேசித்தது போல நம்மை மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வர வேண்டிய ஆபத்துகள் வரப்போகிறது. அவைகளுக்கு நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் நாட்களில் நடைபெற்றது மனுஷகுமாரின் நாட்களிலே நடைபெறும். இவனை உள்ள ஏத்திட்டாரு, கதவு அடிச்சிட்டாரு. பூமியிலையும் கன்றுகள் திறந்து ஊற்று வருது, மேல இருந்தும் மழை வருது. என்னது, வெறும் மழை மாத்திரம் இல்லை, கீழந்தும் ஊற்று திறக்குது. கீழந்தும் தண்ணி வருது, மேலந்தும் தண்ணி வத்திருமா? தண்ணி வத்தமா? வத்தவே வத்தாது. இவனுங்க நல்லா வெளியே பரியாசம் பண்ணு, கேலி பண்ணு சுற்றி இருந்தாங்க பாரு. சொந்த குடும்ப ஜனம் கூட சுற்றி இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு நாள் மழை வந்துச்சா, பயங்கர மழைப்பா, நமக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு யோசித்தானுங்க. மழை வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி என்ன ஆகுது, மேலே ஏறுது. தண்ணி போல, ஏன்னா கீழந்தும் தண்ணி வருது, மேலேருந்தும் தண்ணி வருது. இன்னைக்கு நம்ம ஊருங்கெல்லாம் அப்படி தானே ஆயிடுது. நீங்கள் எத்தனை ஊர் பாருங்கள், சென்னை, பெங்களூர், கல்கட்டா, மும்பை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ் அப்படின்றாங்க. அப்படின்னா தண்ணியில் என்ன ஆயிடுச்சு, முழுகிருச்சு. தண்ணியில் முழுகிருச்சு. ஒரு நாள் 2 நாள் மழை, ஒரு 3 நாள் 5 ஹவருக்கு வேகம் அச்சாலே மூடிடுது. 40 இரவு 40 பகல் கண்டினியூ வந்தால் என்ன ஆகும்னு யோசித்து பாரு. அதுவும் பூமியிலேருந்து என்ன வருது, ஊற்று வருது. இப்போ முட்டி அளவு ஏறின உடனே இவங்களுக்கு தெரியுது, என்னடா இது, மழை வந்துன்னு இருக்குது, தண்ணி ஏறுது, நமக்கு தங்கறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. பொண்ணு வீடெல்லாம் யோசித்துப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளைங்க கட்டியிருந்தாங்க, அங்கே நம்ம பிள்ளைங்க கட்டியிருந்தாங்க. அவங்க சொன்னேன், அவங்களுக்குள்ள வாக்கு, நானே யோசிக்கிறது இதெல்லாம். நான் உனக்கு எத்தனையோ முறை சொன்னேன், அவன் பேச்சை கேளுன்னு கேட்கல, நீ தான் சரி வா ஓடலாம், அங்கே போய் கேட்கலாம், கூப்பிட்டுருப்பாங்க. நோவாவே எப்போ கதவை திறப்பா, நாங்கள் உள்ளே வரட்டோன்னு. நோவாவுக்கு திறக்கணும்னு தான் ஆசை, நோவாவுக்கு திறக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அவரால் திறக்க முடியாது. ஏன் அப்படி திறக்க முடியாது? கர்த்தர் கதவை அடைத்தார். ஆமென். அவர் அடைத்தது யாராலும், அவங்க டோர் எதிர்க்க நின்றுப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. குரல் கேட்டிருக்கலாம், சத்தம் கேட்டிருக்கலாம், எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாள் மாதிரி தான் இந்த நாட்களிலே கைவிடப்படக்கூடியவர்கள் கதறி அழுவார்கள். அந்த சத்தம் ஒருவேளை நமக்கு கேட்கலாம், ஆனால் கண்ணிமிக்க நேரத்தில் நம்ம மறுரூபம் ஆயிட்டோம்னா இந்த உலகத்துக்கு நமக்கும் கனெக்ஷனே கிடையாது. மத்திய ஆகாயத்தில் தேவனோடு கூட நிற்போம். நோவாவின் நாட்களில் நடைபெற்றது மனுஷகுமாரனின் நாட்களில் நடைபெறும்.
அது நடக்கும் போது மனுஷருங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க சொல்றதுல, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நோவாவின் நாட்களில் நடைபெற்றது போல லூக்கால நீங்க வாசித்தீங்களே, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க பாருங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். என்ன பண்ணாங்க? புசித்து, அவன் பேழைக்குள்ள போயிட்டு உடனே உங்க புசிப்போம் குடிப்போம் என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. ஏன்னா தண்ணி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. சாப்பிட முடியாது. தண்ணி ஊத்தினே இருக்குது, என்ன சமைப்ப? தண்ணி ஊத்தினே இருக்குது, என்னத்த சாப்பிடுவ? அதோட நின்றுச்சு உலகத்துல எல்லாமே. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் மயக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. மொத்த பேரை அழிச்சிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி செய்யலாங்களா? அவர் தான் பட்சார், அவர் அடிப்பார், அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னு கேட்க நமக்கு உரிமையே கிடையாது. அத்தான் யோபு தெரிந்துகன்னு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் அவைகள் எல்லாம் நமக்கு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், துல்லியமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் மட்டும் என்ன பண்ணாங்களா? ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். அப்படின்னா பெண் கொண்டு கொடுத்தார்கள்னா கல்யாணம் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் ஜலப்பிரளயம் வந்து, ஜலப்பிரயாலம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. எல்லாரையும் அழித்து போட்டது அப்படின்னு சொல்றதா. இப்போ மனுஷகுமாரன் வரும் நாட்களில் அதே நடக்கும். புசிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, குடிப்பாங்கன்னா வெறும் மதுபானத்தை இல்லை, தண்ணி குடிப்பாங்க. புசிக்கிறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பார்த்து கல்யாணத்தை என்ன பண்ணுறாங்க? பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு வராது. நம்ம ஆண்டவரோடு கூட போக போகிறோம், தேவனோட நடக்க போகிறோம், தேவனோட சஞ்சரிக்கணும், அதெல்லாம் இல்லை. இவ்வளோ செய்தியும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்ச சாப்பாடு அதுவா, ஐயா வேற எதனா கொஞ்சம் செஞ்சு நல்லா ருசியாக நாக்கு கொடுக்கறது. தும்மான் துண்டு நாக்குக்கு அவ்வளோ ருசி தேவை நமக்கு, தெரியுமா உனக்கு? நாக்குக்கிறது இவ்வளோ பெருசு தான். அது சைஸ் வந்து மெடிக்கல் படித்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் நாக்கை திருப்தி படுத்துறதுக்கு இன்னும் சமையல், கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கை வருது, தட்டு போகுது, எங்கன்னா சாப்பிட்றது இல்லை. நான் வெளியவே போய் சாப்பிட்டுக்குவேன். சாப்பிட்டுக்கோ, எத்தனை நாள் சாப்பிடுவேன்? அப்போ பைபிள் சொல்றது, புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். அவன் பேழைக்குள்ள பிரவேசித்திட்டான். அது வரைக்கும் அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அது வரைக்கும் அவங்கள உணராமல் இருக்காதீங்க. உங்களை உணர்த்துறதுக்கு தான் ஊழியக்காரனாக என்ன தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் அம்மா அவங்க என்ன இன்வைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இதெல்லாம் தேவ சுத்தத்துக்குள்ள இருந்தது. காரணம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை மீட்கும் திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோட சும்மா ஆண்டவர் பேசல. எச்சரிப்பு அடைந்து மனம் திரும்பிடுங்க, தேவன் தம்முடைய மகிமையை வழங்க பண்ணுவார். ஆமென். லோத்தின் நாட்களில் நடந்தது, நமக்கு டைம் இல்லை, முடிஞ்சிச்சானா லோத்தின் நாட்களில் நடந்தது போல வாசித்துருங்க. லோத்தினுடைய நாட்களில், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து இப்போ இங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குதா எல்லாமே? அங்க வெறும் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள். என்னது? வித்தாங்க. என்னது? நிலத்தை வித்தாங்க, கட்டடத்தை வித்தாங்க, தோட்டங்களை வித்தாங்க, வாங்கினாங்க, அப்படி விற்றார்கள். நட்டார்கள்னா ஆத்து நடுறாங்க. என்ன பண்றாங்க? பயிர்கள் நடுறாங்க. அவங்களுக்கு உணர்வே இல்லை. சோதம் குமாரா என்ன ஆக போகுது? அழிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நட்டார்கள், கட்டினார்கள், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி எழுப்பினாங்க, கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. வாசிங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் நேற்று எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன். இதில் கர்த்தர் சொல்றாரு, அவர் வரும்போது, அவர் பிரசன்னம் இறங்கி வரும்போது வானத்திலிருந்து இந்த அக்னி கற்கள் விழுந்த ஜனங்களை அழித்து போடும். அதுதான் சோதம் குமாரால நடந்த காரியங்கள். தண்ணீராலும் அழிவு வரும், அக்னினாலும்
அழிவு வரும். இந்த 2 அழிவும் உலகத்துக்குள் வரும்போது நீ கண்ணிமிக்க நேரம் அப்படின்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மறுரூபமாய் அங்கே நிற்கணும்னா உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் வாழ வேண்டும். உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பணும். ஆமென், அல்லேலூயா. இந்த லோத்து ஆபிரகாம் கொண்டு தான் வராரு. அது ஒரு பெரிய கதை. வராரு, அவர் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமை பரிபூர்ணமாக தேவன் ஆசீர்வதிக்கிறது. அதுக்கெல்லாம் இவங்க ஆட்கள் அவங்களுக்கு ஆட்களுக்கு பிரச்சனை வருதுன்னு பிரிச்சுட்டாங்க. நீ எந்த பக்கம் போகிறேன்னாரு. அவர் என்ன பண்ணார், சோதம் குமார பக்கம் பார்த்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. என்னது ரொம்ப செழிப்பாக. சில பேருங்களை செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் பசங்க இருக்கிறாங்க தெரியுமா, நான் ஒவ்வொரு வாரமும் பழம் வாங்கிட்டு வருவேன். ஆப்பிள் வாங்கிட்டு வருவேன், ஆரஞ்சு வாங்கிட்டு வருவேன், இல்லை வாழைப்பழம் கொடுப்போம், இல்லை எந்த பழ வகையாவது வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு பழத்தை கொடுப்போம். அப்போ கூடையில் கொண்டு என்ன பண்ணுவேன், கழுவிடுவேன். எல்லாத்தையும் கழுவி ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு பக்கத்தில் டவுல் வச்சிருவேன். அவனுக்கு எது வேணுமோ எடுத்து என்ன பண்ணாவன் தொடச்சிட்டு டவுலை வச்சுட்டு போய் சாப்பிடணும். ஆப்பிள் எல்லாம் அப்படி தான், புரியுதா? ஆரஞ்சுனா உரிச்சு சாப்பிடலாம், வாழைப்பழம்னா உரிச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறமா கிரேப்ஸ் வாங்கி வந்தாலும் எல்லாருக்கும் அப்படியே அள்ளி கொடுக்க மாட்டேன். எடை வச்சுருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, எடை வச்சுருக்கிறேன் நான். எடையை கொண்டு சேர் மேலே வச்சுருவாங்க. எல்லாருக்கும் 100 கிராம்னா 100 கிராம். அவன் பெரியவனும் சிறுவனும். அப்போ உனக்கு ஜாஸ்தி கொடுத்தாங்க டேடி, எனக்கு குறைவாக கொடுத்தாங்க டேடி. அதெல்லாம் இருக்கவே கூடாது. அதெல்லாம் இருக்கவே கூடாது. கரெக்டாக கொடுக்கணும். எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் பழகிறேன் பசங்களோட, புரியுதா? அப்போது சில பசங்க இருப்பானுங்க, அவனுங்கள தான் எடுத்துக்க சொல்லுவேன். பெருசாக பார்த்து எடுத்துக்கின்னு சிரிப்பான் என்ன, போ 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 சாப்பிடு போ, தொடச்சி எடுத்துன்னு போயிடுவான். இவங்க எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போயிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன இப்படி பார்த்துன்னுப்பான். என்னடான்னுவேன். சொல்கிறா என்கிட்ட, என்னடான்னுவேன், இது பூசி ஆகிட்டுக்குதுன்னுவான். பெருசாக பார்த்து எடுத்துன்னு போனேன். நல்லா சில பேர் செலக்ட் பண்ண விட்டா அப்படி தான். எப்படி செலக்ட் பண்ண விட்டா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா அழகாகணும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, செழிப்பாக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. செழிப்பாக இருக்கிற இடத்த காமிச்சாருன்னா அங்கே போகிறேன்னாரு. ஆபிரகாம் சொல்லிட்டார், வெல்கம். இப்போ ஆபிரகாம் இப்படி சுற்றி பார்த்தா என்ன இருக்குது, வனாந்தரமாக இருக்குது. என்னவா இருக்குது, ஏன்னா செழிப்பான இடத்த அவர் எடுத்துக்கினாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிறவர். ஆமென். என்னை வனாந்தரத்துக்கு அனுப்பினாலும் அது வயல்வெளியா மாற்றுகிற தேவன் என்னோட இருக்கிறார். போப்பா போ, நான் அப்படி போறேன், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அதே போல தான் ஆசீர்வதித்து அவனை சீமானா கர்த்தர் மாற்றினார். ஆமென். இப்போ அவர் போயிருக்கிற அந்த சோதம் குமார இடத்துல பாவம் பெருகிருச்சு. அது என்ன பாவம்னா, இந்த காலத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள் என்ன பாவம்னா, ஒரு இணை சேர்க்கை. உலகமே அங்கீகரிச்சிடுச்சு, இந்தியாவும் அங்கீகரிச்சிடுச்சு. இந்தியாவில் சர்ச்சிங்க இன்னும் ஏற்றுக்கலை. ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு இணை சேர்க்கை போய் கல்யாணம் பண்ணலாம். ஒரு பெண் போனால் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆண் போனால் கல்யாணம் பண்ணோன்னா பண்ணுவாங்க. கோவிலெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அது இந்தியாவிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லாவை கொண்டு வந்துட்டாங்க. பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டம், அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக நாடுகளில் இது இருக்குது. இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இது சோதம் குமாரால இருந்தது. அதுக்கு தான் ஆண்டவர் சோதம் குமாராவின் பாவத்தை பெருக்கமாய் கண்டார். அவர்கள் மிருகத்தோட கூடலாம் உடல் உறவு வைத்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நடந்த உடனே ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஜனங்க சரியில்லை, உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புறார். அனுப்பும் போது ஆபிரகாமுக்கு சொல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா அவன் என் நண்பன், என் சிநேகிதன், அதனால் அவனுக்கு சொல்லணுன்ட்டு ஆபிரகாமுக்கு சொல்கிறார், ஆபிரகாமே சோதமுகமாரை அழிக்கணும். ஏன் சோதமுகமாரை அழிக்கணும்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லணும்னா, உன் தம்பி அங்கே இருக்கிறான். யார் இருக்கிறது, உன் தம்பி அங்கே இருக்கிறான்ப்பா, அதனால தான் உனக்கு சொல்கிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்றார். ஆபிரகாம் போராடுறார். ஆண்டவரே 50 நீதிமான் இந்த விட்டுருவீரா, விட்டுருவான்ப்பா. 50 நீதிமான் தான் என்ன பண்ணுறான், அந்த பட்டணத்தை நான் விட்டுடுறேன். திரும்ப கேட்குறான், கோச்சுக்காத ஆண்டவரே, 40 இருந்தா சரி 40 இருந்தாலும் விட்டுறேன். கட்சியில் எவ்வளோக்கு வரான், 10 நீதிமன்றம் இருந்தா, அப்பா 10 நீதிமன்றம் இருந்தால் கூட விட்டுறேன். 10 பேர் கூட அந்த பட்டணத்தில் இல்லை. 10 பேர் கூட அந்த பட்டணத்தில் இல்லை. இப்போ தேவதூதன் போகிறான், யாரை காப்பாற்றுறதுக்கு, லோத்தை காப்பாற்றுறதுக்கு. இவர் அந்த துறைமுக வாசலில் உட்காந்துருக்கிறார். ஏன் அப்படின்னா, சீமான்கள் எல்லாம் அந்த வாசல் அருகே தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டி வசம் பண்ணுவார்கள்.
இவர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். இவங்களை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறார். இவங்க வீட்டுக்கு வந்த தேவதூதர்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவன் சொல்கிறான், பாரு எல்லாரையும் கூப்பிடு, உனக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிடு, நம்ம இந்த இடத்த விட்டு என்ன பண்ணோம் போனோம், கர்த்தர் இந்த இடத்த என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. இவங்க வீட்டுக்கு இவங்க 2 பேர் இல்லை 3 பேர் வந்ததை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க வீட்டுக்கிட்ட வரானுங்க. வந்து டேய் இப்போ உள்ளே வந்தாங்க பாரு, அவங்கள வெளியே என்ன பண்ணேன், அனுப்பு, அவங்கள வெளியே அனுப்பு. ஏன் அனுப்புனா, நான் அவங்களோடு கூட தப்பான விஷயத்தை பண்ணணும், அவங்க வேணும், வெளியே அனுப்புன்றானுங்க. இப்போ கதவு மூடிட்டு உள்ளே நிற்கிறார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்கள சொல்கிறார், கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து இவர் மாத்திரம் வெளியே வந்து நில்றார். நின்றுட்டு இருங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும், நான் சொல்கிறேன் கேளு. புருஷனை அறியாத 2 பெண்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா 2 மருமகங்க இருக்கிறாங்க. பைபிளில் இந்த 2 பெண்களை குறித்து தான் சொல்லியிருக்கோம். ஆனால் சரித்திரத்தை வாசித்தால் அவனுக்கு 4 பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுது. 2 பிள்ளைகளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தது, 2 பிள்ளைகள் இவரோடு கூட இருந்தாங்க. அதுக்கு தான் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆண்களை அறியாத 2 பிள்ளைகள் என்னோட கூட இருக்கிறார்கள், அவர்களை வெளியே கூட்டிட்டு வந்து விடுறேன், அவளுங்களுக்கு என்னென்னா பண்ணு, ஆனால் வந்திருக்கிறவங்களை நீ என்ன பண்ணு, உற்றுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, உன் பொண்ணுங்கள்லாம் யாரை வேணும் எனக்கு, அவனுங்க வந்தானுங்க பார், அவனுங்களை வெளியே அனுப்பு. அவ்வளோ பாவம் கொடூரமாக இருந்தது, அவ்வளோ பாவம் கொடூரமாக இருந்தது. இப்போது அந்த பட்டணத்தில் இவர் போய் கேட்குறாரு, அவங்க ஒத்துக்காது இவர் ஆரிக்கு பண்ணே இருக்கிறார் பாரு. தேவதூதரங்க பார்த்தாங்க, இப்படிலாம் ஆவாதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவனை உள்ளே இழுத்துட்டு கதவை சாத்திட்டு சொல்கிறாங்க, அவர்களை குருட்டினாலே அடித்தார்கள். என்ன ஆயிட்டாங்க, குருடாக்க தேவனால் முடியும், தேவதூதர்களால் முடியும். ஆமென். இப்போ அவங்க குருட்டான உடனே அவங்களுக்கு என்ன தெரியல, வாசல் எங்கன்னு தெரியல. அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறப்ப சொல்கிறாங்க, இன்னொரு கதவு இருக்குது தானே, நம்ம போயிடலாம் வா, நம்ம போகலாமா, கூப்பிட்டுக்கோ, உன் மருமகனுங்களை கூப்பிடு, மகளுங்களை கூப்பிடுன்றாங்க. இவன் போய் கூப்பிடுறான், அவங்க வர்றதில்லை. மாமனாரை பார்த்து லோத்தை பார்த்து நகைத்தார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வசனமாக சொல்ல முடியாது, ஏன்னா பைபிள் இருக்குது. நீங்கள் எங்கே வாசிக்கணும்னா ஆதியாகமம் 12 போய் வாசிங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. அதுக்கப்புறமா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. 19ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறாங்க, வர்றதில்லை. மருமகனுங்க பார்த்து மாமியாரை நகைத்தார்கள். ஐயோ லூஸ் ஆகிட்டான் இந்த ஆள், போயா ஏன்னா ஊர் வழிதான் அப்படின்னு சொல்லி நகைத்தார்கள். உடனே சொன்னார், டைம் இல்லை, ஆண்டவர் அழிக்க போகிறாரு, சீக்கிரம் வாங்கன்ட்டு 2 அவங்க மனைவி லோத்து 4 பேரையும் அவன் வரத்துக்கு தயாராகவே இல்லை, கையை பிடிச்சிட்டு இழுத்துன்னு வராங்க. இழுத்துன்னு போகும்போது தேவதூதன் சொல்கிறான், பின்னிட்டு பார்க்க கூடாது, ஓடு, நீ இருக்கிற வரைக்கும் இதை அழிக்க முடியாது, சீக்கிரம் ஓடு, அந்த மலைக்குள்ளே ஓடுனா. அங்கேயும் கேட்குறான், மலைக்குள்ளே போனால் அந்த ஜோரான்ற தேசத்துக்குள்ளே போயிடுறேன்றான். சரிடா போய் தொலி, அங்கே போ, உன்னால் அந்த தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன், இல்லைன்னா அந்த தேசமும் கூட சேர்ந்து அழிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ஜனங்க இந்த அளவுக்கு பாவம் செய்யல, ஆனால் இவனால் விட்டாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அந்த ஜனங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு இவர் எங்கே போயிட்டாரு, குகைக்குள்ளே ஓடிடுறாரு. ஆனால் மனைவி என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்காதனா திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன்னா இயேசு சொல்லும் போது சொல்லுவார், அந்த வசனத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும், அந்த நாள் வரும்போது பின்னிட்டு பார்க்காத இருக்க கடவன். என்னது, மேலே துணி காய் போட்டு இருப்ப, கீழே போய் துணி எட்டுன்னு வந்தெல்லாம் என்ன பண்ணாத, பின்னிட்டு திரும்பாத, நான் இதை கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன்னு ஓடாத, அந்த நாள் உனக்கு கண்ணியாய் மாறிவிடும். நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நல்லா யோசித்துங்க, கண்ணிமைக்க நேரத்தில் அப்படி டக்குன்னு போவ, ஐயோன்னு திரும்பி பார்த்தனவே விழுந்துருவேன். லோத்தின் மனைவி என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். இப்போது அது உலகத்தின் சரித்திரம். இவங்க மாத்திரம் போயிட்டாங்க. இவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் எல்லாம் போந்தனால தவறான 2 சந்ததி அதன் மூலியமாய் பெருகி வருகிறது. அது வேற கதை. ஆனால் சோதம் குமாரவை கர்த்தர் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போட்டார். ஒருவரும் தப்பிக்கவில்லை. இன்னைக்கு கூட அந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை புல் முளைப்பதில்லை,
ஒரு பச்சை புல் முளைப்பதில்லை. ஆனால் கடைசி நாட்களிலே அங்கே தண்ணீர் ஜீவன் பெறும் என்பது எழுதப்பட்டிருக்கு. இப்போ சரித்திரபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டெட்டு சீனியர்கள் பாஸ்டர், டெட்டு சி அங்கே தான் இருக்குது. டெட்டு சி அந்த சோதம் குமார்ட்டா இருக்குது. அது ஊழ்ந்ததுனால அந்த தண்ணி வந்து டெட் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அதில் ஒரு உயிரினமும் வாழாது. ஆனால் கடைசி நாட்களில் அந்த டெட் சி ஜீவனை பெறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ சரித்திரத்தில் சொல்கிறாங்க, அந்த தண்ணியில் மீனை பார்க்குறாங்களாம். அந்த தண்ணியில் மீனை பார்க்குறாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்ம கண்களுக்கு முன்பதாய் கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொன்ன காரியம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி இருக்கிறது. இதுவே கடைசி காலம். உங்கள் மீட்பும் என் மீட்பும் சமீபம். 2 பேர் காலத்தில் நடந்த சம்பவம் மனுஷகுமாரன் வரும்பொழுது நடக்கும். உங்களை சேஃபாக கொண்டு போய் அங்கே வைக்கணும்னு விரும்புகிறாரு. எல்லாரும் போக முடியாது. நீதியாக வாழுங்க, நேர்மையாக வாழுங்க. தவறான வாழ்க்கை வேணாம், மறைவான பாவம் வேணாம். யார்கிட்டனா பகை கசப்பு வச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. உங்களை 2 கையெடுத்து நான் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுருங்க. யாருன்னா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மனசார மன்னிச்சிருங்க. திரும்ப அவங்க மேலே எந்த கசப்பை வச்சுக்காதீங்க. பெருமை வேணாம், பொறாமை வேணாம், வைராக்கியம் வேணாம். பெற்றோர்களை கவனித்து கொள்ளுங்க, பிள்ளைகளை கவனித்து கொள்ளுங்க, உற்றார் உறவினரை கவனித்து கொள்ளுங்க. சொல்ல வேண்டிய இடத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலுக்கு சொல்லும் போது அந்த காவலாளி வாட்ச்மேனுடைய காரியத்தை சொல்லும் போது சொல்கிறாரு, மனுப்புத்திரனே நீ கேட்டு நீ போய் சொல்லலைன்னாக்கா அவனுடைய ரத்தப்படியை உங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். அப்படி நீ சொல்லியும் அவன் வார்த்தையை கேட்காம போய் அவன் செத்துட்ட அக்கிரமத்தில் உன் ஆத்மாவை நீ என்ன பண்ணுவ, தப்பித்து கொள்வ. உன் ஆத்மாவை என்ன பண்ணுவ, தப்பித்து கொள்வ. இல்லைன்னா அந்த ரத்தப்படி உங்ககிட்ட கேட்பேன்றார். கூடுமான அளவுக்கு உற்றார் உறவினர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு இல்லை, 1க்கு 2 முறை சொல்லுங்கள். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. அதை சும்மா போய் கடமைக்காக சொல்லணும்னு சொல்லாதீங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே உங்களோட பேச போகிறேன், சொல்ல போகிறேன், நீங்கள் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லி அவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இயேசு வரப்போகிறார். எல்லா சம்பவங்கள் நடக்குது. நான் ஒரு கணிப்பில் இருக்கிறேன், ஒரு கால்குலேஷனை போட்டிருக்கிறேன். நான் கேட்டேன், ஆண்டவரே போன முறை டொனால்ட் ட்ரம்ப் வருவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு மாட்டிக்கின்னு அவமானப்பட்டாங்க. நீங்கள் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இந்த விஷயத்த நான் எப்படி பேச போகிறேன், மீடியாவில் பேசணும், எப்படி பேச போகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். தைரியமாக சொல், நான் தான் சொல்கிறேன் உனக்குன்னு சொன்னார். என்னன்னா ஆகட்டும், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னிலிருந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை போகிற கூட்டத்திலலாம் சொன்னேன், மீடியாவில் சொன்னேன். கர்த்தர் டொனால்ட் ட்ரம்பை கொண்டு வருவார். இது நான் சொன்னது இல்லை, ஆண்டவர் உணர்த்தி சொன்னது. நான் ஒரு அடையாளம் கேட்டவன், வந்துட்டார்னா அடுத்தது எதெல்லாம் நீங்கள் உணர்த்துறீங்களோ அதெல்லாம் நான் நிச்சயமாக ஜனங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அதே போல் டொனால்ட் ட்ரம்பை கொண்டு வந்துட்டார். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சுட்டாருன்னா அதுவே நான் நியூஸை நிறைய பார்க்க முடியல. காலையில் பார்த்தா அதுக்கு பிறகு நிறைய வேத ஆராய்ச்சியில் போயிட்டு சில பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் கேட்டிங்களா கமலா ஹாரிஸ் தான் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன், அது என்னென்ன நடக்கட்டும் பார்க்கலாம், இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கு சொன்னவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது நான் சொன்ன நீ சொன்ன இல்லை, கர்த்தர் உணர்த்தினார். எனக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு. உனக்கு உணர்த்தினதை, உன்னோட பேசினதை, இந்த காரியத்தை நிறைவேற்றுவனால் மீதி உணர்த்தப்படுகிற காரியத்தை இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்து. அவர்கள் தப்பிப்பதுக்கான வழிகளை சொல்லு. நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். சில கணக்குகளை வேதத்தில் பார்த்தா அடுத்த 7 வருஷத்துக்குள்ள காலம் செல்லாது. இந்த நாட்களுக்குள்ள எப்போ வேணாலும், அடுத்த நிமிஷம், காலைல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம், அடுத்த நாள் எப்போனே தெரியாது. ஒரு திருடன் வருகிறதை போல அவர் வருவார். திருடன் சொல்லிட்டு வரவே மாட்டான். அவன் எந்த நேரத்திலாவது வந்து அவனுக்குரிய வெளியேற பெற்ற பொருள். திருடன் வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டை தூக்கிட்டு போவானா, சப்புலை தூக்கிட்டு போவானா, வீட்டில் வெளியே இருக்கிற டப்பாங்க போட்டு வச்சிருக்கிற அதை தூக்கிட்டு போவானா? அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு என்ன வேணும்? வெளியேற பெற்ற பொண்ணா? இப்போ எது, இப்போ பொருள்னா எது? கோல்டு. என்னது? கோல்டு. இல்லை நிறையா பணம். அவன் வந்து பித்தளை சாமானத்தை தூக்கின்னு போவானா? இல்லை செம்பு அதாவது இது என்ன சொல்கிறது, அலுமினியம் சாமானத்தை தூக்கின்னு போகிறதுக்கு வருவானா? வரவே மாட்டான். வெளியேற பெற்ற பொண்ணு
தூக்கிட்டு போகிறதுக்கு வருமா? அப்படியே வெளியேற பெற்ற உங்கள் ஆத்மாவை கொள்ளை பொருளாய் கொண்டு மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் வைத்துக்க இயேசு வரப்போகிறார். எச்சரிக்கை, ஆயத்தமாக, காலம் செல்லாது, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. எல்லாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் வேத புத்தகத்தை வைத்து, கொஞ்சம் கடைசி நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லாம் வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உமக்கு பிடிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் என்னை மன்னிச்சு எல்லா காரியத்தையும் மாற்றுங்கப்பா. என் மேலே கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? எல்லா வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா தேவ சமூகத்தில்? நன்றிப்பா, 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 நன்றிப்பா. பலப்படுத்துங்கப்பா தகப்பனே. இந்த 3 நாட்களும் நீங்கள் உணர்த்தின காரியங்களை ஆண்டவரே போதுமான அளவுக்கு இவங்களுக்கு போதித்திருக்கிறோம்ப்பா. இவங்க பயந்து உம்மை பின்பற்றுகிறது வேண்டாம், உம்மை நேசித்து உம்மை பின்பற்ற உதறி தள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளி உண்மையும் உத்தமமா நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்த காரியம் தேவைப்பட்டாலும் நீதியான முறையில் சுதந்திரிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நேர்மையான முறையில் சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க எதெல்லாம் ஆசீர்வாதமா கேட்கிறாங்களோ உங்க சித்தத்தின்படி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. ஆனா நீதியான முறையில் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. உங்க இரக்கத்தை விளங்க பண்ணுங்க, கிருபையை விளங்க பண்ணுங்க, தயவை விளங்க பண்ணுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. இவர்கள் இருதயம் உம் பக்கமா திருப்பப்படுவதாக. ஆண்டவரே உங்க பலத்தினால் நிரப்புவீராக. கண்களிலே பரிசுத்தம் இருப்பதாக, இருதயத்திலே பரிசுத்தம் வருவதாக, செயல்முறையில பரிசுத்தம் வருவதாக. இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதில், எழுந்து கொள்ளுகிறதில், இவர்கள் பேசுகிற வார்த்தை முதல் கொண்டு பரிசுத்தமாய் மாற்றப்படுவதாக. அநீதியான இந்த உலகத்தில், ஆண்டவர் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் இவர்கள் நீதியாய் வாழ உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. இவர்கள் தேவ ராஜ்யத்தையும் நீதியும் இந்த நாளில் தேடுகிறபடியால் இவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கூட சேர்த்து கொடுப்பீராக. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற வரை இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியமாய் வாழ்வார்களாக, கடன் இல்லாமல் வாழ்வார்களாக, குறை இல்லாமல் வாழ்வார்களாக. உம்முடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுவதாக. உங்க பலத்தினால் இடை கட்டுவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீமைக்கும், நாச மோசங்களுக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், அந்தகார வல்லமைகளுக்கும், வான மண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் முடிக்க போறேன், மறந்துட்டேன். ஆனால் சொல்லிடணும். ஏன்னா நம்ம அடுத்த முறை சந்திப்போமா இல்லை அங்கே இருப்போமான்றது நமக்கு தெரியாது. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பைபிள் சொல்லுது. ஒரே வசனம் வாசிங்கம்மா, ஒரே வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பைபிள் சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு சொல்லணுன்றது, நீங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறீங்க, இங்கே நிறைய பிஸ்னஸ் நடக்குது, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. கொலை செய், அதாவது 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இல்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து, ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு நான் சொல்றேன். எதை குறித்து சொல்ற தெரியுமா? கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு கடத்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்களே, பேங்க்கில், ப்ரைவேட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு கடன் இருக்குது, சிப்ளிங்ஸ் கோர்ஸ் நல்லா இருக்குது, வாங்கிக்கோங்கன்னா சாத்தா உங்களுக்கு கடனை கொடுத்தாவது உங்களை பிடிச்சி வச்சுக்கிறோன்னு யோசிக்கிறான். அதாவது உங்களுக்கு ரொம்ப விலாவரியாக சொன்னோன்னா, இந்த மொபைல் இருக்குது, என்கிட்ட காசு இல்லை, இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறேன், இந்த மொபைலை வச்சுக்கின்னு எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க, நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், மொபைலை வாங்கிக்கிறேன். இப்போ நான் வாங்க முடியலன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான், இந்த மொபைலை எடுத்துப்பான். அதுக்கு அவங்ககிட்ட பொருள் இருக்குது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நகையை அடகு வச்சு பணத்தை வாங்குவாங்க. நம்ம கட்டலைன்னா அவன் என்ன பண்ணுவான், வீடை மாட்டுக்கேஜ் பண்ணி கடத்தை வாங்குவாங்க. அது அவங்க கொடுக்கலன்னு அவன் என்ன பண்ணுவான், வண்டியை மாட்டுக்கேஜ் பண்ணி கடத்தை
அதை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? அந்த வண்டியை எடுத்துப்பான். ஆனால் பர்சனல் லோன் இருக்கு பாரு, உன் ஃபைனான்ஸை பார்த்து அவன் சொல்லுவான், நீ எதுவுமே கொடுக்குறது வேணா, உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணு, வட்டியோட கட்டிட்டு வந்துரு. அதுக்கு எந்த ஹோல்டுமே கிடையாது, அதுக்கு எந்த ஹோல்டுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீ எந்த முகாந்திரம் இல்லாமல் கடன் வாங்கி அப்படி வாங்கிட்டு இருந்தீன்னா, ஒரு காசு கொடுத்து தீர முட்டும் இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட மாட்டா என்று உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ அப்படி கடன் வாங்கி கடன்காரனுக்கு இருக்கும்போது உன்னை கர்த்தர் எடுத்துக்க மாட்டார். ஒருவேளை உன்னை எடுத்துக்கினார்னு வை, அவன் என்ன சொல்லுவான்? கடன் வாங்கிட்டான், அவனை இயேசு எடுத்துக்கினாரான், எனக்கு யார் கடத்தை கொடுப்பான்? எனக்கு யார் கடத்தை கொடுப்பான்? வீடை வச்சுருந்தானா அவன் வீடை எடுத்து பண்ணிப்பான், போனால் போகிறான் விடுப்பா, வீடு எங்க நான் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். காரை வச்சுருந்தேன்னா காரை எடுத்துப்பான், கார் இருக்கிறது விட அவங்க போனால் போகிறாங்க அப்படின்னுமா. ஆனால் எதுவுமே இல்லாத கடன் வாங்கியிருந்தீங்கன்னா யோசித்து பாருங்கள், கொடுத்துருங்க, உங்களை கிளியர் பண்ணிங்க. மளிகை சாமான கடைத்தில் கடன் வச்சுருப்பீங்க, புக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க, பொருள் வாங்கின்னு வந்துட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கல, காசு கொடுக்கல. அந்த டைமில் இயேசு வந்தாருன்னு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது அந்த காசில் வாங்குங்க, இல்லாததை வாங்க போவாதீங்க. மற்றவங்களை பார்த்து வாழாதீங்க, உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு உலகத்தில் வாழுங்க. கடன் வாங்காதீங்க, கைவிடப்பட்டுருவீங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போம்.